தாவீது கர்த்தரோடு வாழ்ந்தான். அதனால தாவீது கர்த்தரோடு இருப்பதையும் கர்த்தர் தாவீதோடு இருப்பதையும் கண்டபோது சவுலுக்குள்ள பயம் வந்தது, ஒரு நடுக்கம் வந்தது. இந்த கால வேளையில தேவ ஜனங்களாகிய நாம் அரசாள வேண்டியது, வாழ வேண்டியது கர்த்தருடைய உறவிலே. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லணும், என் பிள்ளை என்னோடு வாழ்கிறான், என் சபை என்னோடு வாழ்கிறது, அவன் பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான் என்று கர்த்தர் நம்மை பார்த்து அடையாளப்படுத்துவாரானால் எவ்வளவு பெரிய பாக்கியம். யூதாவை பார்த்து சொல்றார், யூதா கர்த்தரோடு அரசாளுகிறது, யூதாவோ கர்த்தரோடு இணைந்திருக்கிறது. இந்த கால வேளையிலே ஆவியானவர் நம்மை அப்படி மாற்ற விரும்புகிறார். அவர் நம்மை அரசாள, அவர் நம்மை ஆளுகை செய்ய, அவருடைய மகிமைக்குள் நாம் வாழுவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். இந்த கால வேளையில் நம்மை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போமானால் நம்மை அரசாளுவதற்கு, நம்மை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார்.